ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா ஐஎன்சி சார்பாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ராஸ்பெரி பை இருக்க டைப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு கிளியர், நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ராஸ்பெரி பை வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு கிளியராக எந்த ராஸ்பெரி பையை சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ராஸ்பெரி பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு சைஸ் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா மொத்தம் ஒரு 5 டைப்ஸ் கிட்ட இருக்குது. அதாவது ராஸ்பெரி பை 1, 2, 3, 4 and 00Wன்ற மாதிரி வரும். இதில் அது வெர்ஷன் நேம் தான். இதில் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 1, 2, 3 வெர்ஷன்ஸை பார்த்துருவோம். ஓகே, இந்த ராஸ்பெரி பை 1, 2, 3ன்றதெல்லாம் இதோட வெர்ஷன் நேம்ஸ். அதாவது ராஸ்பெரி பை 1, 2ன்றதான் அந்த வெர்ஷன் கோட்ஸ். இது இந்த 3 போர்டுக்குமே காமனான விஷயம், எல்லாமே சேம் தான். இதில் என்ன வேரி ஆகும்னா ரேம் மட்டும்தான் வேரி ஆகும். 0 and 0W ராஸ்பெரி பை வெர்ஷன் 4லாம் வேறு கொஞ்சம் இதோட டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, முதல்ல இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த ராஸ்பெரி பை 1, 2, 3ல என்னென்ன காமன் விஷயம் பார்த்தீங்கன்னா, இதோட பவர் கன்சப்ஷன் இதுக்கு வந்து நீங்கள் 5 volt and 2.5 amps தர வேண்டியது இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற எலக்ட்ரானிக்கல் போர்டுனா ஆர்டினோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப அதிகம். ஸோ பவர் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பவர் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கனால ஹீட் ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பரான வேவில் இதுக்கு ஹீட் ரெகுலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் ரெகுலேட் பண்ண தவறிட்டிங்கன்னா ஹீட்ஸிங் அது மாதிரி கொடுத்து ரெகுலேட் பண்ணணும். அப்படி ரெகுலேட் பண்ணலன்னா நிச்சயமாக மைக்ரோ ப்ராசஸர் பர்ன்ட் ஆகும். ஸோ இதோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இது மட்டும் இல்லை, இதோட ஸ்பீட், அந்த CPU ஸ்பீட் சொல்லுவாங்க இல்லையா, ஃபோனுக்கு 1.2 GHz ப்ராசஸர், லேப்டாப்புக்கு 2.4 GHz, அதுமாதிரி இதோட ஜிகாஹெட்ஸ்லாம் ராஸ்பெரி பை 1க்கு 1 GHz, 1.2 and 1.5, அதாவது ராஸ்பெரி பை 2க்கு 1.2, 3க்கு 1.5 GHzன்ற இதில் இது ஆப்ரேட் ஆகும். இதோட என்ன அட்வான்டேஜஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இதில் அட்வான்டேஜஸ் சொல்லணும்னா இதுலேயே ஒய்ஃபை பில்டினாக இருக்குது. ஒய்ஃபை, ப்ளூடூத், அப்புறம் மைக்ரோ இது 3.5mm ஆடியோ ஜாக், HDMI கேபிள் இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னலாக எதுவும் இந்த டிவைசஸ்லாம் போட தேவை, அதாவது நம்ம லேப்டாப்புக்கு ஒய்ஃபை இல்லைனா தனியாக ஒரு அடாப்டர் மாதிரி போடுவோம், அதுமாரி இதுக்கு போட தேவை. இது எல்லாமே பில்டினாகவே இருக்குது. இதான் இதோட அட்வான்டேஜ். அடுத்து இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது ராஸ்பெரி பை 1 வந்து 2000 கிட்ட காஸ்ட் ஆகும். அண்ட் 2 அதே மாதிரி 2500 and 3000, அதாவது 2000குள்ளே 3500 வரைக்கும் இது வேரி ஆகும். இது ஒரு மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸுக்கு தான். அது ஆனால் ஆவரேஜ் ப்ரைஸ் இது தான். ஓகே, இது வந்து காஸ்ட்டு நிச்சயமாக இது அதிகம் தான். ஆனால் 4 கம்பேர் பண்ணும்போது அது 4 நார்மல் தான். அது என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, இதோட அந்த ரேம் வேரி ஆகுறதும் சேம் தான். 1க்கு 1 GBயும் ராஸ்பெரி பை 2க்கு 2 GB and 3 GBன்ற வேரியேஷன் இருக்குது. இதை தான் அந்த A+ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இது அதோட பேர் தான். அதாவது ராஸ்பெரி பை 1ன்றது ஒரு வெர்ஷன் தான், ராஸ்பெரி பை ஏன்றது 1ல் நெக்ஸ்ட் வெர்ஷன், அது A+ன்றது அதோட நெக்ஸ்ட் வெர்ஷன் மாதிரி வரும். இதில் என்ன மாறும்னா வெறும் ப்ராசஸர் மட்டும்தான் மாறும், மற்றபடியும் இல்லை. இந்த எல்லா ராஸ்பெரி பை ப்ராசஸரும் வந்து பார்த்திங்கன்னா ARM ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுது. ஓகே, 1, 2, 3க்கு காமனான இதே விஷயம் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ராஸ்பெரி பை 4 பற்றி பார்த்தலாம். இந்த வீடியோ நம்ம எடுக்கும் போது இருக்கிறதுலே லேட்டஸ்டான போர்டுனா இந்த ராஸ்பெரி பை 4 தான். இதை அவங்க லான்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னாங்கன்னா, இதை ஒரு PC ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இதில் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதில் சில பக்ஸ் இருந்தனால அது என்னென்னு மாற்றிட்டாங்கன்னா டெஸ்க்டாப் ரீப்ளேஸ்மெண்ட்ன்ற மாதிரி மாற்றிட்டாங்க. ஓகே, அது என்னென்ன பக்ஸ் என்னென்னலாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தலாம். இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, முன்னாடி பார்த்தோம்னா 1, 2, 3ல பார்த்த மாதிரி இதுலேயும் பில்டினாகவே ஒய்ஃபை, HDMI கேபிள், ஆடியோ கேபிள் எல்லாமே இதுலேயே இருக்குது. அண்ட் ஸ்பீடும் இது நல்லாவே இருக்குது. 2 GHz கிட்ட இதோட ஸ்பீடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது. ஸோ இது ஃபாஸ்ட்டாகவும் இது பண்ணும். ARMோட லேட்டஸ்ட் மைக்ரோ ப்ராசஸரில் பில்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராசஸிங் எல்லாமே ஸ்பீடாகவே இருக்கும். இது இதோட ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஓகே, இதோட ரேம் என்ன வேரியேஷனில் கிடைக்குன்னா, 1 ராஸ்பெரி பை 4 வெர்ஷனில் 1 GB ரேமில் கிடைக்கும். அதே 2 GB ரேம்லேயும் கிடைக்கும். அதே ராஸ்பெரி பை 4 GB ரேம்லேயும் கிடைக்கும். இதில் வேரியேஷன் ராஸ்பெரி பை 4 டைப்பில் வேரியேஷன் என்னன்னா, ரேமை பொறுத்து தான் இதோட காஸ்ட்டும் வேரி ஆகும். அதாவது 1 வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை 4 1 GB ரேம் உள்ள ராஸ்பெரி பை வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு 2500 கிட்ட வரும். அண்ட் 2 GB ரேம் 3500, அப்படியே 4500 மாதிரி. இது ஆவரேஜ் ப்ரைஸ் தான். இந்த மாதிரியான ரேம் பொறுத்து இது வேரி ஆகும். ஓகே, இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அதே இதுதான். 2.5 ஆம்ப்ஸ் இதுக்கு தேவைப்படும். ஸோ ஹை கரண்ட் இதை கன்சியூம் பண்ணிக்கும். அதே மாதிரி இது ஹீட்டும் பயங்கரமாக அதே மாதிரி தான் ஆகும். ஸோ இதே நம்ம ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணலன்னா ப்ராசஸர் நிச்சயமாக டேமேஜ் ஆகிடும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் இது தான். ப்ளஸ் அட்வான்டேஜ்னு நிறைய, ஏன்னா இது இப்போதைக்கு வந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் இது தான்.
ஓகே. அடுத்து இருக்கிறது அந்த ராஸ்பெரி பை 0 அண்ட் 0W. இந்த ராஸ்பெரி பை 0 என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ராஸ்பெரி பை 1 வந்த அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த 0ன்றது. இந்த 0 வெர்ஷன்ஸ் அவங்க ஏன் ரெடி பண்ணாங்கன்னா, இருக்கிற ராஸ்பெரி பையிலே சீப்பஸ்ட் வெர்ஷன் 0 வெர்ஷன் தான். ராஸ்பெரி பை 0 தான். இந்த 0ல என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட காஸ்ட் தான். ஒரு ராஸ்பெரி பை 0 வந்து ₹900 கிட்ட வரும். 900 to 1200 அந்த மாதிரி வேரி ஆகும் ஒரு மார்க்கெட்டை பொறுத்து. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோட லோ பவர் கன்சப்ஷன். இது வந்து மற்ற போர்ட்ஸ் மாதிரி இல்லாமல் இது வெறும் ஆர்டினோ மாதிரி ஒரு 200 மில்லியம்ஸ் இருந்தாலும் போதும், இது எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸோ லோ பவர் கன்சப்ஷன்னா லோ ஹீட் ஆகும். ஸோ மைக்ரோ ப்ராசஸருக்கு நம்ம அந்த அளவுக்கு கேர் எடுத்துக்க, அதாவது ராஸ்பெரி மற்ற வெர்ஷன்ஸ்க்கு எடுக்க கேர் வந்து கம்மியாக இருந்தாலே போதும். அந்த ஹீட்டிங் ப்ராப்ளம் இதில் நிச்சயமாக இருக்காது, மற்றதும் கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்காது. ஓகே, இதுதான் இதோட அட்வான்டேஜ். மற்றெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் இதோட 900 MHz தான். ஏன்னா இப்போ நம்மளோட ராஸ்பெரி பை ஓஎஸ் லேட்டஸ்ட் ஓஎஸ் எல்லாமே இதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஓல்டு வெர்ஷன் வேணால் கொஞ்சம் ஸ்மூத்தாக ரன் ஆகும். அண்ட் செகண்ட் மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ப்ளூடூத், வைஃபை அண்ட் ஆடியோ கேபிளில் நமக்கு ஆடியோ போகணுன்னா HDMI கேபிள் வழியாக மட்டும்தான் எடுக்க முடியும். பட் மற்ற வெர்ஷன்ஸில் நம்ம சாதாரணமாக இயர்ஃபோனுக்கு போகிற மாதிரி கூட போட்டு ஆடியோ இன்புட் அண்ட் அவுட்புட் வாங்கிக்கலாம். ஆனால் இதில் HDMI ஒன்லி தான். ப்ளஸ் நம்ம ப்ளூடூத், வைஃபை வேணுன்னா எக்ஸ்டர்னலாக ஒரு அடாப்டர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இதில் ஓல்டு மைக்ரோ ப்ராசஸர் தான். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் ராஸ்பெரி அண்ட் ஓஎஸ் வந்து இதில் ரன் ஆகுது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அந்த ப்ளஸ் பாயிண்ட்னா அந்த லோ பவர் கன்சப்ஷன் அண்ட் காஸ்ட் மட்டும் தான் வரும். அடுத்து இருக்கிறதா ராஸ்பெரி பை 0W. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரேட்டிங் கொடுப்பேன். அது ஏன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துருவோம். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா 512 ரேம், அது மட்டும்தான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். மற்றபடி 0ல் இருந்த எல்லாத்தையுமே இங்கே அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வந்து என்ன ரேட்டிங் கொடுப்பேன்னா, நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் என்ன ரேட்டிங் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு. ஓகே, இது 512 MB ரேம் மட்டும்தான் அது டிஸ்அட்வான்டேஜஸ். மற்றபடி அட்வான்டேஜஸ் எல்லாமே அதே தான். லோ ஹீட் கன்சப்ஷன், அதே மாதிரி 50 மாதிரி தான் இது 200 மில்லியம்ஸும் கரண்ட் ரெக்வயர் பண்ணும். ப்ளஸ் இதோட அட்வான்டேஜ் என்னன்னா ப்ளூடூத் அண்ட் வைஃபை பில்டினாகவே இருக்குது. நீங்கள் வெறும் 0ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக எக்ஸ்டர்னல் அடாப்டர் போடணும். ஆனால் இந்த Wன்றத அர்த்தமே ஒயர்லெஸ் தான். ஸோ எக்ஸ்டர்னலாக நீங்கள் எந்த ப்ளூடூத்தோ வைஃபையோ அடாப்டர் போட தேவையில்ல. பட் ஆனால் நீங்கள் ஆடியோவுக்கு HDMI மட்டும் தான் டிபெண்ட் பண்ண முடியும். இதுவும் அதோட நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர், நியூ மைக்ரோ ப்ராசஸர் ப்ளஸ் 1 GHz கிளாக் ஸ்பீடில் இது ஆப்ரேட் ஆகும். ஸோ ராஸ்பெரி பையோட லேட்டஸ்ட் OS எல்லாமே இதில் சப்போர்ட் ஆகும். அதை நம்ம ஆனால் ஓவராக யூஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் இதை அவ்வளோ பண்ண முடியாது. ப்ளஸ் ஆனால் சப்போர்ட் ஆகும், ஸ்மூத்தாகவே ரன் ஆகும், எஃபிஷியண்ட்டாக நல்லா ரன் ஆகும். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1500 to 600 கிட்ட ரேஞ்சிங் ஆகும். ஓகே, இதுதான் இதோட அட்வான்டேஜஸ். ஓகே, என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ராஸ்பெரி பை யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஒரு சீப் அண்ட் எஃபெக்டிவ் போர்டு வேணும்னா நான் ராஸ்பெரி பை 0W தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். ஏன்னா இது சீப்பாகவும் இருக்கும் அண்ட் தென் இது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் பிகினர்ன்றதுனால உங்களுக்கு அந்த ஹீட்டிங் பிரச்சனைலாம் நீங்கள் இதில் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அந்த வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி மாதிரியே யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இல்லை எனக்கு வந்து ஹை ஆப்ரேட்டிங்கில் வேணும், நான் அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ரேஞ்சுக்கு அதில் யூஸ் பண்ண போகிறேன், அதாவது அதை நான் ஓவர்லோட் நிறைய அதில் ப்ராசஸிங் பண்ண போகிறேன், கோட்ஸில் நிறைய ப்ராசஸிங் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ராஸ்பெரி பை 4 தான் நீங்கள் சூஸ் பண்ணலாம்னு சொல்லுவேன். அதிலே 1 GB வந்து 2500 வரும். அது உங்கள் ரேமை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை பற்றி சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஸ்டார்டர் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா நீங்கள் ராஸ்பெரி பை 0W சூஸ் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை நான் சொல்வேன். ஓகே, இந்த கோர்ஸோட கன்க்ளூஷன் வந்துட்டோம். உங்களுக்கு இதில் ராஸ்பெரி பையில் இருக்க இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை இம்ப்ரூவ் பண்ண ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.